இன்னைக்கு சமபகல் இரவு, அதாவது ஈக்வினாக்ஸ்னு சொல்றோம்ல, அத கேலண்டர்ல பார்த்ததும் நம்ம சாதாரணமா என்ன நினைப்போம்? ஓகே, இன்னைக்கு பகலும் இரவும் சரிசமமா இருக்கும்னு நினைப்போம். ஆமா, அது ஒரு சிம்பிளான வானியல் கணக்கு. அப்படியே ஒரு கோடு கிழிச்சா முடிஞ்சதுன்னு தானே எல்லாரும் நினைக்கிறோம். கரெக்ட். ஆனா விஷயம் என்னன்னா, அந்த ஒரு சாதாரண தேதிய துல்லியமா கணிக்கணும்னா 343 சிறுகோள்களோட ஈர்ப்பு விசை, ஒளியோட வேகம், ஏன் ஐன்ஸ்டீனோட சார்பியல் கோட்பாடு வரைக்கும் நமக்கு தேவைப்படும்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? ம் நிஜமாவே கேட்கறதுக்கே கொஞ்சம் தலை சுத்துற மாதிரி இருக்கு. ஒரு சாதாரண கேலண்டர் தேதிக்கு பின்னாடி இவ்ளோ பெரிய பிரபஞ்ச அறிவியல் இருக்குங்கிறது பலருக்கும் தெரியாத ஒரு விஷயம்தான். கண்டிப்பா. தொடர்ந்து புது புது விஷயங்களை கத்துக்கணும்னு ஆர்வமா இருக்கிற த லேர்னர், அதாவது உங்களுக்காகவே பிரத்யேகமா உருவாக்கப்பட்ட ஒரு ஆழமான ஆய்வு, ஒரு டீப் டைவ். ஆமாங்க. நாம விண்வெளியோட இயக்கவியலையும் அதுல ஒளிஞ்சிருக்க பல ரகசியங்களையும் அறிவியல் பூர்வமா அலச போறோம். இதுக்காக 3 முக்கியமான விஷயங்களை நம்ம அடிப்படையா எடுத்திருக்கோம். சரி, அது என்னென்ன மூலங்கள்? ஒன்னு நிலவோட கட்டங்களையும் 24 சூரிய பருவங்களையும் துல்லியமா கணக்கிடுறதுக்காக யுக் துங் லியூ எழுதின ஒரு நுட்பமான கிட்ஹப் கையேடு. ரெண்டாவது தி செலஸ்டியல் மெக்கானிக் அப்படிங்கிற ஒரு பிரசித்தி பெற்ற வானியல் செய்தி மடல். ஓகே. மூணாவது பாத்தீங்கன்னா ஜீன் மியூஸ் அப்படிங்கிறவரோட சமபகலிரவு கணக்கீடுகள் பத்தின ஒரு ஆழமான ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் விவாதம். சூப்பர். நம்ம சுத்தி நடக்கிற இந்த சாதாரண பருவநிலை மாற்றங்கள்ல ஆரம்பிச்சு பிரபஞ்சத்தோட எல்லையில இருக்கிற குவாண்டம் ஈர்ப்பு விசை வரைக்கும் எல்லாமே ஒன்னோட ஒன்னு எப்படி பின்னி பிணைஞ்சிருக்கு அப்படிங்கறத நாம இன்னைக்கு தெளிவா புரிஞ்சுக்க போறோம். அதேதான் நம்ம நோக்கம். ஏதோ தகவல் மழையில உங்களை நனைய வைக்காம, ஆஹா இது இப்படிதான் வேலை செய்தா அப்படின்னு உங்களை ஆச்சரியப்பட வைக்கிறது தான் நம்ம மிஷன். இப்போ இந்த ஈக்வினாக்ஸ் கணக்கீட்ல இருந்தே ஆரம்பிப்போம். சரி, ஆரம்பிக்கலாம். ஜீன் மியூஸ் தன்னோட புத்தகத்துல இதற்கான சமன்பாடுகளை கொடுத்திருக்காரு. ஆனா நான் படிச்ச வரைக்கும் இது ஏதோ 365 நாட்களை வகுத்து போடுற சாதாரண கணக்கு கிடையாது. இல்ல, கண்டிப்பா கிடையாது. அவர் ஒரு 4வது படி பல்லுறுப்புக்கோவை, அதாவது ஒரு 4th டிகிரி பாலினாமியல் ஈக்குவேஷனை பயன்படுத்துறாரு. ஏன் இவ்ளோ சிக்கலான ஒரு கணிதம் இதுக்கு தேவைப்படுது? அதுக்கு காரணம் என்னன்னா, பூமி சூரியனை சுத்தி வர்ற பாதை ஒரு பெர்ஃபெக்ட்டான வட்டம் கிடையாது. அது ஒரு நீள்வட்ட பாதை, அதாவது எலிப்டிக்கல் ஆர்பிட். ஓ, அதனால வேகம் மாறுபடுமா? ஆமா, பூமி எப்பவுமே ஒரே வேகத்துல பயணிக்காது. சூரியனுக்கு ரொம்ப பக்கத்துல வரும்போது அதோட வேகம் அதிகரிக்கும், தூரமா போகும்போது வேகம் குறையும். கரெக்ட். இதுதான் ஜோஹன்னஸ் கெப்லர் பல 100 வருஷங்களுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சார். அந்த கெப்லரோட சமன்பாட்டை தீர்க்காம நீங்க எந்த ஒரு வானியல் தேதியையும் சரியா கணிக்கவே முடியாது. ஓஹோ, அதனால தான் அவர் அந்த சராசரி நேரத்தை கணக்கிட்ட பிறகு ஒரு 24 காலமுறை திருத்தங்களை, அதாவது பீரியாடிக் டேர்ம்ஸ் அதுல சேர்க்கிறார் போல. ஆமா, சரியா சொன்னீங்க. அதாவது பூமி தனியா ஒன்னும் சூரியனை சுத்தி வரல, பக்கத்துல இருக்கிற நிலவு பூமிய கொஞ்சம் பிடிச்சு இழுக்குது, தூரத்துல இருக்கிற வியாழன் கிரகம் அதோட பிரம்மாண்ட ஈர்ப்பு விசையால பூமியோட பாதைய லேசா மாத்துது. இதையெல்லாம் அந்த 24 திருத்தங்கள் மூலமா அவர் ஈடுகட்டுறார் இல்லையா? அதுதான் உண்மையான சவால். ஆனா இதையெல்லாம் தாண்டி ஒரு மிகப்பெரிய சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல்? இந்த முழு கணக்கீட்டிற்கும் நாம எந்த நேரத்தை பயன்படுத்துவது அப்படிங்கிறது தான். ஏன்னா நாம நினைக்கிற மாதிரி நேரம் அப்படிங்கிறது பிரபஞ்சத்துல எல்லா இடத்துலயும் நிலையான ஒண்ணு கிடையாது. இது எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு பகுதி. நேரம் மாறக்கூடியது அப்படிங்கறது ஒரு உவமையோட சொல்றேன் கேளுங்க. சொல்லுங்க. நேரம் அப்படிங்கிறது ஒரு பிரம்மாண்டமான டிராம்போலின் வலையில நடக்கிற மாதிரி. நீங்க எந்த அளவுக்கு கனமான ஒரு கிரகத்துக்கு பக்கத்துல இருக்கீங்களோ அந்த அளவுக்கு அந்த வலை ஆழமா வளைஞ்சிருக்கும். எக்ஸாக்ட்லி. அந்த வளைவுல நீங்க நடக்கிறது ரொம்ப கஷ்டம், உங்க வேகமும் குறைஞ்சிடும். ஐன்ஸ்டீனோட பொது சார்பியல் கோட்பாடு இதத்தான் சொல்லுது. ஈர்ப்பு விசை அதிகமா இருந்தா நேரம் மெதுவா நகரும். ரொம்ப அழகான உவமை. இத கண்கூடா பார்க்கணும்னா நாம தினமும் பயன்படுத்துற ஜிபிஎஸ் செயற்கைக்கோள்களை கவனிச்சாலே போதும். ஆமா, நம்ம போன்ல யூஸ் பண்றோமே அது. அதுதான். அந்த செயற்கைக்கோள்கள் பூமியிலிருந்து சுமார் 20,000 கிலோமீட்டர் உயரத்துல பறக்குது. அங்க பூமியோட ஈர்ப்பு விசை ரொம்ப குறைவு. அப்போ அங்க நேரம் வேகமா நகரும். ஆமா. ஆனா அதே சமயம் அந்த செயற்கைக்கோள்கள் மணிக்கு 14,000 கிலோமீட்டர் வேகத்துல பூமியை சுத்தி வருது. சார்பியர் கோட்பாட்டின்படி வேகமா பயணிக்கும்போது நேரம் கொஞ்சம் மெதுவாகும். கரெக்ட். இந்த 2 விதிகளையும் ஒன்னா சேர்த்து பார்த்தா பூமியில இருக்கிற நம்ம கடிகாரங்களை விட விண்வெளியில இருக்கிற அந்த ஜிபிஎஸ் கடிகாரங்கள் ஒரு நாளைக்கு 38.3 மைக்ரோ வினாடிகள் வேகமா ஓடுது.
38.3 மைக்ரோ வினாடிகள்னே கேட்க சின்னதா தெரிஞ்சாலும் இதை நாம கணக்குல எடுத்து சரி செய்யலைன்னா நம்ம போன்ல இருக்கிற கூகுள் மேப்ஸ் வெறும் 2 நிமிஷத்துல தப்பான இடத்த காட்ட ஆரம்பிச்சிடும். ஆமாங்க. இப்போ எனக்கு ஒரு பெரிய கேள்வி வருது. நேரம் என்பதே இடத்துக்கிடம் இவ்ளோ மாறும்போது, பூமியில ஒரு குறிப்பிட்ட சமபகலிரவு நாள் எப்போ வரும்னு நம்ம எப்படி துல்லியமா சொல்ல முடியும்? நம்ம எந்த கடிகாரத்தை நம்புறது? அதனால தான் வானியலாளர்கள் தங்களுக்குள்ள ஒரு முடிவுக்கு வந்து பலவிதமான நேர அளவீடுகளை உருவாக்கியிருக்காங்க. சாதாரணமா நாம பயன்படுத்துற TAI, அதாவது இன்டர்நேஷனல் அட்டாமிக் டைம் ஒன்னு இருக்கு. ஓகே. ஆனா வானியல் கணக்குகளுக்கு TCG அப்புறம் TD அப்படின்னு அளவீடுகள் இருக்கு. பூமியோட மையம், அதோட ஈர்ப்பு விசை இதை அடிப்படையா வச்சு TCG பார்க்கப்படுது. அப்போ TDனா என்ன? பூமியோட மேற்பரப்புல நாம இருக்கோம் இல்லையா, இங்க ஈர்ப்பு விசை அதிகம், பூமியும் சுழன்றுகிட்டு இருக்கு. அதனால TCGயை விட TD நேரம், அதாவது டெரஸ்ட்ரியல் டைம் இன்னும் கொஞ்சம் மெதுவா நகரும். இருங்க. அப்போ பூமியை தாண்டி விண்வெளியில இருக்கிற மற்ற கோள்களோட இயக்கத்தை கணக்கிடணும்னா, இந்த TD நேரத்தை வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது இல்லையா? கண்டிப்பா முடியாது. அதனால தான் TTP, அதாவது பாரிசென்ட்ரிக் டைனமிக்கல் டைம் அப்படிங்கிற ஒரு புதிய நேரத்தை பயன்படுத்துறாங்க. பாரிசென்ட்ரிக்னா என்ன? இது சூரிய குடும்பத்தோட மையத்தை அடிப்படையா கொண்ட ஒரு கணித கட்டமைப்பு. சூரிய குடும்பத்தோட மையம்னா அது சூரியனோட மையப்புள்ளி கிடையாது. வியாழன் மாதிரி பெரிய கிரகங்கள் சூரியனையே கொஞ்சம் பிடிச்சு இழுக்கிறதால. ஓ, அந்த மையப்புள்ளி சூரியனுக்கு வெளியிலேயே சில சமயம் இருக்கும், கரெக்டா? அதேதான். அந்த புள்ளியிலிருந்து நேரத்தை கணக்கிட்டாதான் சூரிய குடும்பத்துல இருக்கிற எல்லா கோள்களோட இயக்கத்தையும் சரியா அளவிட முடியும். இத கேக்குறப்போவே நாசாவோட ஜெட் ப்ரொபல்ஷன் ஆய்வகம் இதையெல்லாம் எப்படி கணக்கிடுறாங்கன்னு ஆச்சரியமா இருக்கு. அவங்க வெளியிடுற அந்த DE-440 டேட்டாவை நான் பார்த்தேன். ஆமா, அது ஒரு பிரம்மாண்டமான டேட்டாபேஸ். அவங்க ஏதோ 9 கிரகங்களை மட்டும் கணக்கு பண்ணல. 343 சிறுகோள்கள், கியூப்பர் பெல்ட்ல இருக்கிற பனிக்கட்டிகள், ஏன் சூரியனோட கதிர்வீச்சு அழுத்தம் பூமியையும் நிலவையும் எப்படி தள்ளுதுன்னு கூட கணக்கிடுறாங்க. அது ரொம்ப நுட்பமான ஒரு விஷயம். எனக்கு என்ன ஆச்சரியம்னா, இது எப்படி சாத்தியம்? சூரிய வெளிச்சம் எப்படி ஒரு கிரகத்தை தள்ளும்? இப்போ ஒளிக்கு நிறைய ஏதாவது மாஸ் கிடையாதுன்னாலும் அதுக்கு உந்தம் இருக்கு. அத மொமெண்டம்னு சொல்லுவோம். ஓகே. ஒரு டார்ச் லைட் அடிச்சு ஒரு பெரிய பாய்மர கப்பலை நகர்த்துற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பல லட்சக்கணக்கான மைல்கள் இந்த சூரிய ஒளி படும்போது அது சிறுகோள்களையோ நிலவையோ அதோட பாதையிலிருந்து கொஞ்சமா தள்ளிவிடும். வாவ். இதை விட இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் ஒன்று இருக்கு. லைட் டைம் கரெக்ஷன், அதாவது ஒளியின் வேகம் காரணமா ஏற்படுற தாமதம். ஓ, அதாவது சூரியன்ல இருந்து வெளிச்சம் பூமியை வந்தடைய சுமார் 8 நிமிஷம் ஆகுமே, அது சொல்றீங்களா? ஆமாங்க. அப்போ நாம இப்போ பாக்குற சூரியன் 8 நிமிஷத்துக்கு முந்தைய சூரியன். ஒரு கிரகத்தோட இருப்பிடத்தை கணக்கிடும்போது அது இப்போ எங்க இருக்குங்கிறத விட அதோட வெளிச்சம் நம்மள வந்து சேரும்போது அது எங்க இருந்திருக்கும் அப்படிங்கறத அவங்க கணக்குல சேர்க்கணும். அதுதான் கணிதத்தோட உச்சம் இது. ஆனா என்னதான் நாம நம்ம கணிதம் மூலமா விண்வெளியை இவ்வளவு துல்லியமா அளந்துட்டோம்னு நினைச்சாலும் இயற்கை நமக்கு ஏதாவது ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கும். கண்டிப்பா நம்ம சூரிய குடும்பம் எவ்வளவு கொந்தளிப்பான, கணிக்க முடியாத ஒரு இடம் அப்படிங்கறத சில நிகழ்வுகள் நமக்கு அப்பப்போ உணர்த்துது. இதத்தான் நம்மளோட அடுத்த கட்டமா பார்க்கணும். நாம ஒரு பெர்ஃபெக்ட்டான மாடல் உருவாக்கி வச்சிருக்கோம்னு நினைக்கும்போது இயற்கையே அதை கலைச்சு போடுது. சமீபத்துல பூமி மேல ஒரு G2 அளவிலான மிதமான சூரிய புயல் தாக்குச்சுன்னு தி செலஸ்டியல் மெக்கானிக் செய்தி மடல்ல படிச்சேன். ஆமா, இந்த கரோனல் மாஸ் எஜெக்ஷன், அதாவது சூரிய பிழம்பு வெளியீடு அப்படிங்கிறது சூரியன்ல நடக்கிற ஒரு பிரம்மாண்டமான வெடிப்பு. சூரியனுக்கு ஒரு 11 வருட சுழற்சி இருக்கு பாத்தீங்களா? ஆமா. 2019ல ரொம்ப அமைதியா இருந்த சூரியன் இப்ப 2025ல அதோட உச்சத்தை நெருங்கிட்டு இருக்கு. இதனால காந்த புயல்கள் உருவாகி பூமியோட வளிமண்டலத்தையே பாதிக்குது. இந்த புயலால வடபுறத்துல தெரிகிற அரோரா ஒளிக்கற்றைகள் நியூயார்க் வரைக்கும் தெரிஞ்சது ரொம்ப அழகான விஷயமா இருந்தாலும், விண்வெளியில இருக்கிற நம்ம செயற்கைக்கோள்களுக்கு இது பெரிய ஆபத்து. நிச்சயமா. சரி, சூரியன் இப்படி கோபப்படுதுன்னு வச்சுப்போம். நம்ம பக்கத்துல இருக்கிற சனி கிரகத்தோட நிலவான என்செலடஸ்ல என்ன நடக்குது? நாசாவோட காசினி விண்கலம் அங்கு விண்வெளியில தண்ணி பீச்சி அடிக்கிறத கண்டுபிடிச்சதுல இருந்து எல்லாருக்கும் ஒரே எதிர்பார்ப்பு தான். ஆமா, அந்த நிலவோட பனிக்கட்டி தரைக்கடியில ஒரு பிரம்மாண்டமான இருண்ட பெருங்கடல் இருக்கணும், அங்கிருந்து தான் இந்த நீராவி வெளியில வருதுன்னு நம்புனாங்க. அங்க கடலடியில உயிரினங்கள் வாழ வாய்ப்பு இருக்கணும் அறிவியலாளர்கள் ரொம்பவே நம்பிக்கையா இருந்தாங்க. ஆனா புதிய சிமுலேஷன் முடிவுகள் அந்த நம்பிக்கையில கொஞ்சம் தண்ணி ஊத்திருக்குன்னு சொல்லலாம். எப்படி சொல்றீங்க? அந்த சிமுலேஷனை பத்தி படிச்சப்போ எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. இது ஒரு ஸ்லஷி குளிர்பானத்தோட ஒப்பிட்டு பார்க்கலாம். ஸ்லஷியா? நல்ல ஓமையா இருக்கே.
நீங்க ஒரு ஸ்லஷி குடிக்கும்போது மேல் பகுதியில இருக்கிற அந்த இனிப்பான சுவைய மட்டும் வச்சுக்கிட்டு டம்ளரோட அடிப்பகுதியில என்ன இருக்குன்னு நீங்க ஒரு முடிவுக்கு வர முடியாது. கரெக்ட். அதே மாதிரி தான் என்செலடஸோட பனிக்கட்டி ஓட்டுக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன சேற்று நீர் பாக்கெட்டுகள்ல இருந்து தான் இந்த நீராவி வெளியில வருதுன்னு இப்ப சொல்றாங்க. நான் சொல்றது சரிதானே? நீங்க சொல்ற அந்த ஸ்லஷி உதாரணம் ரொம்ப பொருத்தம். பூமியில கடல்ல இருக்கிற பனிக்கட்டிகளோட இயற்பியலை வச்சு பார்க்கும்போது இது புரியுது. அதாவது அந்த நீராவி பீச்சல்கள்ல இருக்கிற உப்புக்கள் ஆழமான கடல்ல இருந்து தான் வரணும்னு அவசியம் இல்ல. ஓ, மேல் பரப்புல இருந்தே வரலாமா? ஆமா, மேல் பரப்புல பனிக்கட்டிக்குள்ளேயே சிக்கி இருக்கிற சின்ன சின்ன பாக்கெட்களே உப்புக்களை குவித்து அதை விண்வெளியில பீச்சடிக்கலான்னு இந்த புது ஆய்வு சொல்லுது. இது ஆஸ்ட்ரோபயாலஜி, அதாவது விண்வெளி உயிரியல் ஆராய்ச்சியாளர்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் தானே. ஏன்னா நாம ஏதோ ஸ்ட்ரா போட்டு ஆழமான கடல்ல இருந்து சாம்பிள் எடுக்கிறோம்னு நினைச்சோம். ஆமா, அது ஒரு பின்னடைவு தான். இது வெறும் மேலோட்டமான பனி பாக்கெட்டுகள்ல இருந்து வருதுன்னா அடியில உயிரினங்கள் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நாம் அந்த பனிக்கட்டியை துளைச்சு உள்ள போயே ஆகணும். அது இப்போதைக்கு சாத்தியம் இல்லாத ஒண்ணு. அதே சமயம் நம்ம சொந்த நிலவுல இயற்பியலாளர்கள் ரொம்பவே ஒரு பிரம்மாண்டமான கொஞ்சம் சர்ச்சைக்குரிய ஒரு திட்டத்தை கையில் எடுத்திருக்காங்க. என்ன திட்டம் அது? பூமியோட நிலவை சுத்தி 11,000 கிலோமீட்டர் சுற்றளவுல ஒரு மாபெரும் துகள் முடுக்கிய, அதாவது லூனார் பார்ட்டிகிள் கொலைடரை உருவாக்குறது பத்தின ஒரு ஆய்வறிக்கை வந்திருக்கு. ஆமா, நான் அதை பார்த்தேன். சுவிட்சர்லாண்ட்ல இருக்கிற சர்ன் துகள் முடுக்கியை விட இது 1000 மடங்கு பெருசு. சுமார் 14 குவாட்ரில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் ஆற்றல் கொண்டது. ஆமாங்க, அதை நினைச்சு பார்க்க முடியாத ஒரு ஆற்றல். இது ஏன் நிலவுல கட்டணும்னு அவங்க சொல்றாங்கன்னா, நிலவுல வளிமண்டலம் கிடையாது, இயற்கையாவே ரொம்ப குளிர்ச்சியா இருக்கும், சோலார் பேனல்கள் மூலமா ஈஸியா மின்சாரம் எடுக்கலாம்னு சொல்றாங்க. ஆனா இங்க நான் ஒரு கேள்வியை முன்வைக்க விரும்புறேன். சொல்லுங்க, என்ன கேள்வி அது? ஒரு பக்கம் பார்த்தா இது அறிவியலோட மிகப்பெரிய பாய்ச்சல். ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தா பூமியில இடம் இல்ல, மக்கள் வாழும் பகுதி பாதிக்கப்படும்னு சொல்லி எந்த ஒரு மனித தலையீடும் இல்லாத பல கோடி வருஷங்களா அமைதியா இருக்கிற நிலவோட இயற்கையான அமைப்பை நம்ம சிதைக்க போறோம். அது ஒரு முக்கியமான கோணம். நம்மளோட இயற்பியல் தாகத்துக்காக நிலவுக்கடியில பெரிய பெரிய சுரங்கங்களை தோண்டி ஒரு இயந்திரத்தை கட்டுறது எந்த விதத்துல நியாயம்? பூமியில நாம செஞ்ச அதே சுற்றுச்சூழல் தவறுகளை இப்ப விண்வெளியிலயும் செய்ய ஆரம்பிச்சிட்டோமா? நீங்க கேக்குறது ரொம்பவே ஆழமான கேள்வி. இந்த ஆய்வறிக்கையை எழுதின விஞ்ஞானிகளுக்கே இந்த நெருடல் இருக்கு. மனித குலம் விண்வெளிக்கு விரிவடையும் போது நிலவு யாருக்கு சொந்தம்? அறிவியல் வளர்ச்சிக்காக இயற்கையான ஒரு கோளச் சிதைக்க யாருக்கு உரிமை இருக்கு? ஆமா, இது வெறும் சயின்ஸ் கிடையாது. கண்டிப்பா, இது வெறும் அறிவியல் சார்ந்த கேள்வி கிடையாது. இது ஒரு நெறிமுறை சார்ந்த கேள்வி. இதற்கான விடைய நம்ம எதிர்கால சந்ததியினர் தான் யோசிச்சு முடிவெடுக்கணும். நாம இப்ப எந்த முடிவும் எடுக்க முடியாது. சரி, நம்ம சூரிய குடும்பத்துல இருக்கிற இந்த குழப்பங்கள், முரண்பாடுகள்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இங்கேயே இப்படி பல விஷயங்கள் நம்மள குழப்புதுன்னா ஆழமான விண்வெளிக்கு, அதாவது டீப் ஸ்பேஸுக்கு போகும்போது என்னாகும்? அங்க நம்மளுடைய இயற்பியல் விதிகள் எல்லாமே தலைகீழா மாறிடுது. நான் அப்பல் 3667 கேலக்ஸி கூட்டத்தை பத்தி படிச்சப்போ நிஜமாவே மிரண்டுட்டேன். அபெல் 3667 அப்படிங்கிறது 2 பிரம்மாண்டமான கேலக்ஸி கூட்டங்கள் மோதிக்கிட்டதால உருவான ஒரு அதிர்வலை. ஓ, ஷாக் வேவா? ஆமா, மீர்காட் ரேடியோ தொலைநோக்கி மூலமா இதை ரொம்ப தெளிவா படம் பிடிச்சிருக்காங்க. அந்த அதிர்வலை எவ்வளோ பெருசுன்னு பார்த்தா நம்மளோட ஒட்டுமொத்த பால்வீதி விண்மீன் கூட்டத்தையே 60 முறை உள்ளடக்கலாம். அதாவது நம்ம மில்கிவேவை விட 60 மடங்கு பெருசு. பிரம்மாண்டம் இல்லையா? அது மட்டும் இல்ல, 200 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த இந்த மோதலோட துகள்கள் இன்றும் கூட மேக் 2.5 வேகத்துல பயணிக்குது. மேக் 2.5னா வினாடிக்கு 1500 கிலோமீட்டர் வேகம். இத கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. வினாடிக்கு 1500 கிலோமீட்டரா? ஆமா, வெறும் 8 வினாடிகள்ல பூமியோட ஒரு முனையில இருந்து மறுமுனைக்கு போயிடலாம். அந்த வேகத்துல 200 மில்லியன் வருஷங்களும் இந்த அதிர்வலை பிரபஞ்சத்துல பயணிச்சிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, அந்த அதிர்வலைகள் பார்க்கறதுக்கு பிரம்மாண்டமான காந்தப்புலத்தின் கோடுகளை பிரதிபலிக்கிற இழைகள், அதாவது ஃபிலமெண்ட்ஸ் போல காட்சி அளிக்குது. இது பிரபஞ்சத்தோட பிரம்மாண்டத்தை காட்டுது. நிச்சயமா. ஆனா அளவை தாண்டி சில சமயம் பிரபஞ்சம் அதோட விதிகளே மீறத நம்ம பார்க்க முடியறது. பின்லாந்து ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்ச மேக்ஸி J1820+070 அப்படிங்கிற கருந்துளையை எடுத்துக்கோங்க. இதோட சுழற்சியை பத்தி தானே சொல்றீங்க? இது நம்மள ரொம்பவே குழப்பக்கூடிய ஒரு விஷயம். ஆமா, ஏன்னா அது இயற்பியல் விதிகளுக்கு முரணா இருக்கு. பொதுவா ஒரு பெரிய நட்சத்திரம், அதை சுத்தி வர்ற இன்னொரு பொருள்னு எடுத்துக்கிட்டா அது எல்லாமே ஓரளவுக்கு ஒரே நேர்கோட்ல, ஒரே அச்சுல தான் சுழலும்.
எப்படி ஒரு பீஸா மாவை சுழட்டும் போது அது ஒரு தட்டையான தட்டு மாதிரி சுழலுதோ அப்படிதான் பிரபஞ்சத்துல இருக்க அமைப்புகள் சுழலும். கரெக்ட். நம்ம சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில இருக்கிற சுழற்சி அச்சு வித்தியாசம் வெறும் 7 டிகிரி தான். ஆனா இந்த குறிப்பிட்ட கருந்துளை அதோட சுற்றுப்பாதை அச்சை விட 40 டிகிரி சாய்வாக சுழலுது. இது சாதாரண விஷயம் இல்ல. ஒரு கருந்துளை எப்படி உருவாகுது? சூப்பர்னோவா வெடிப்பு மூலமா தானே? ஆமா, ஒரு பெரிய நட்சத்திரம் வெடிச்சு சிதறும்போது அதோட மையம் சுருங்கி கருந்துளையா மாறுது. அந்த வெடிப்பு எல்லா பக்கமும் சமமா நடந்திருந்தா இந்த 40 டிகிரி சாய்வு வந்திருக்காது. அப்போ அந்த சூப்பர்னோவா வெடிப்பு ஒரு பக்கமா சமநிலையில இல்லாம வெடிச்சிருக்கு. அதனாலதான் அந்த கருந்துளைக்கு ஒரு பெரிய கிக் கிடைச்சு அது ஒரு பக்கமா 40 டிகிரி சாஞ்சிருக்கு. எக்ஸாக்ட்லி. இது அறிவியலாளர்கள் இவ்ளோ நாளா வச்சிருந்த கம்ப்யூட்டர் மாடல்கள், கணித அனுமானங்கள் எல்லாத்தையும் சுக்குநூறா உடைச்சிடுச்சு. நம்ம இயற்பியல் விதிகள் எங்கேயோ இடிக்குதுங்கிறது இதிலிருந்து தெரியுது. பெரிய முரண்பாடே அங்கதான் இருக்கு. பிரம்மாண்டமான ஈர்ப்பு விசையை விளக்குற ஐன்ஸ்டீனோட பொதுச்சார்பியல் கோட்பாடும் மிகச்சிறிய துகள்களை விளக்குற குவாண்டம் மெக்கானிக்ஸும் ஒன்னோடு ஒன்னு சேரவே மாட்டேங்குது. ஆமா, ஒன்னு இருந்தா இன்னொன்னு வேலை செய்யாதுன்னு சொல்வாங்களே. அதேதான். இந்த 2 விதிகளையும் ஒன்னா இணைக்கிறது இயற்பியலாளர்களோட 100 வருட கனவு. அந்த கனவை நனவாக்குறதுக்கு தான் ஆய்வாளர்கள் இப்போ ஹோலோகிராஃபிக் பிரபஞ்சம் அப்படிங்கிற ஒரு புதிய தத்துவத்தை கையில எடுத்திருக்காங்க. ஹோலோகிராஃபிக் யூனிவர்ஸ். இது ரொம்பவே ஆழமான ஒரு கான்செப்ட். இத கேக்குறப்பவே ரொம்ப தத்துவார்த்தமா இருக்கு. இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? நான் ஒரு ஊமை சொல்றேன். உங்க கிரெடிட் கார்டுல ஒரு சின்ன ஹோலோகிராம் ஸ்டிக்கர் ஒட்டி இருப்பாங்க. அதை பார்த்தா உள்ளுக்குள்ள ரொம்ப ஆழமா முப்பரிமாணத்துல இருக்கிற மாதிரி தெரியும். ஆமா, பார்க்க அப்படிதான் இருக்கும். ஆனா அதை தொட்டு பார்த்தா அது வெறும் ஒரு தட்டையான 2D மேற்பரப்பு தான் இல்லையா? ரொம்ப சரியான ஒப்பீடு. இந்த ஹோலோகிராஃபிக் கோட்பாடு என்ன சொல்லுதுன்னா, நாம வாழ்ற இந்த 3D பிரபஞ்சத்தோட ஒட்டுமொத்த தகவல்களும், அதாவது துகள்கள் எப்படி இயங்குது, ஈர்ப்பு விசை எப்படி வேலை செய்யுதுங்கிற அத்தனை விதிகளும் பிரபஞ்சத்தோட ஒரு தட்டையான 2D எல்லையில கணக்கு குறியீடுகளா சேமிக்கப்பட்டிருக்கலாம். வாவ்! அந்த 2D எல்லையில நடக்கிற குவாண்டம் தொடர்புகளோட பிரதிபலிப்பு தான் நாம இங்க உணர்ற 3D பிரபஞ்சம்னு சொல்றாங்க. ஒரு நிமிஷம். அப்போ நாம தொடுற, உணர்ற அத்தனை விஷயங்களும் மேலிருந்து கீழே ஒரு பொருள் விடுறதுக்கு காரணமான ஈர்ப்பு விசை உட்பட எல்லாமே வெறும் கணித குறியீடுகளோட ஒரு மாயதானா? ஈர்ப்பு விசைன்னு ஒண்ணு தனியா கிடையாதா? இங்கதான் எமர்ஜென்ட் ஃபினாமினா, அதாவது தன்னிச்சையாக வெளிப்படும் நிகழ்வு அப்படிங்கிற அறிவியல் தத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். தண்ணீர் மூலக்கூறுகள் 1-2 இருக்கும்போது அதுல ஈரப்பதம் கிடையாது, நீரோட்டம் கிடையாது. ஓ, கரெக்ட். ஒரு மூலக்கூறு தண்ணி மாதிரி ஃப்ளோ ஆகாது. ஆனா கோடிக்கணக்கான மூலக்கூறுகள் ஒன்னா சேரும்போது அது எப்படி ஒரு நீரோட்டமா இயற்கையாவே மாறுதோ அதே மாதிரி அந்த 2D எல்லையில இருக்கிற குவாண்டம் துகள்களின் தன்னிச்சையான தொடர்புகள்ல இருந்து ஈர்ப்பு விசை இயற்கையாகவே வெளிப்படும் ஒரு விஷயம்னு சால்மர்ஸ் பல்கலைக்கழக மற்றும் MIT ஆராய்ச்சியாளர்கள் நிரூபிக்க முயற்சி பண்றாங்க. ஆஹா, அப்போ ஈர்ப்பு விசை என்பது பிரபஞ்சத்துல இருக்கிற ஒரு அடிப்படை விசை அல்ல, அது பல நுண்துகள்கள் ஒன்னா சேரும்போது உருவாகிற ஒரு விளைவுதான். இந்த ஹோலோகிராஃபிக் கோட்பாடு மட்டும் உண்மையாகிடுச்சுன்னா பிரபஞ்சம் ஏன் வேகமா விரிவடையுது, டார்க் எனர்ஜி எப்படி வேலை செய்யுதுங்கிற பல கேள்விகளுக்கு நமக்கு விடை கிடைச்சிடும். நிச்சயமா பிரபஞ்சம் தனக்குத்தானே ஒரு எல்லையை வச்சிருக்கா அப்படிங்கிறது இன்னமும் நிரூபிக்கப்படாத ஒண்ணுதான். ஆனா ஐன்ஸ்டீனாலேயே தீர்க்க முடியாத ஒரு புதிரை விடுவிக்க இப்படி நினைத்து பார்க்கவே முடியாத கற்பனைகள்ல இருந்து தொடங்குறது அறிவியல்ல ஒரு நல்ல அணுகுமுறை தான். நிஜமாவே இது ஒரு பிரமிப்பான பயணம். இந்த ஆழமான விவாதத்துல நாம எங்கிருந்து ஆரம்பிச்சு எங்க வந்து நிக்கிறோன்னு ஒருங்கிணைச்சு பாருங்க. பூமியில ஒரு ஈக்வினாக்ஸ்னால கணக்கிடுற மியூஸோட சமன்பாடுகள், நாசாவோட துல்லியமான டேட்டால ஆரம்பிச்சோம். ஆமா, அதுக்கப்புறம் நம்ம சூரிய குடும்பத்துல இருக்கிற குழப்பங்களை பார்த்தோம். சூரிய புயல்கள், என்சிலடஸ் நிலவுல இருக்கிற பனிப்பாற்றிட்கள், நம்ம நிலவுல கட்ட நினைக்கிற பிரம்மாண்டமான துகள் முடுக்கி, இது எல்லாத்தையும் கடந்து வந்தோம். அப்புறம் ஆழமான விண்வெளிக்கு போய் பால்வீதியை விட 60 மடங்கு பெரிய அதிர்வலியையும் 40 டிகிரி சாய்ந்து சுழலும் கருந்துளையையும் பார்த்தோம். கடைசியா ஈர்ப்பு விசையே ஒரு 2D ஹோலோகிராமா இருக்கலாம் அப்படிங்கிற பிரபஞ்சத்தோட மிகப்பெரிய தத்துவத்துல வந்து நிக்கிறோம். இதுதான் அறிவியலோட அழகு. ஒரு சின்ன விஷயத்த ஆழமா படிக்கும்போது அது ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தோட செயல்பாட்டையும் எப்படி இணைக்குதுன்னு புரிஞ்சுக்க முடியுது. காலண்டர்ல நேரத்தை கணக்கிடுற சிக்கல் பிரபஞ்சத்தோட அடிப்படையான குவாண்டம் இயற்பியல் வரைக்கும் தொடர்ச்சியா போகுது. அறிவியல்ல எந்த கேள்வியும் தனிமையானது கிடையாது. ரொம்ப அழகா சொன்னீங்க. அதனால இந்த விவாதத்தோட முடிவுல ஒரு விஷயத்த நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்மளோட 3D நிஜம் என்பது உண்மையிலே ஒரு 2D எல்லையிலிருந்து வெளிப்படுற ஹோலோகிராம் அப்படின்னு வச்சுக்கலாம்.
ம் அப்போ நாம கேலண்டர்களுக்காகவும் கிரகங்களோட பயணத்துக்காகவும் இவ்ளோ நாளா உட்கார்ந்து கஷ்டப்பட்டு போடுற இந்த நுண்ணிய கணித கணக்கீவுகள் எல்லாமே வெறும் விண்வெளி பாறைகளை அளவிடுற வேலை கிடையாது. கண்டிப்பா கிடையாது. உண்மையில நாம இந்த பிரபஞ்சத்தோட மூல குறியீடு, அதாவது சோர்ஸ் கோட நேரடியாக படிச்சுக்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம். அந்த மூல குறியீட்ல நம்மள பத்தின வேற என்னென்ன ரகசியங்கள் ஒளிஞ்சிருக்குன்னு யாருக்கு தெரியும்? மீண்டும் அடுத்த டீப் டைவ்ல சந்திப்போம். வணக்கம். நம்ம எல்லாரும் பார்க்கற நம்ம பூமியில நடக்கிற ஒரு சாதாரண விஷயத்துல இருந்து ஆரம்பிச்ச பிரபஞ்சத்தோட ஆழமான யாருக்குமே தெரியாத மர்மங்கள் வரைக்கும் ஒரு சூப்பரான பயணத்துக்கு உங்களை கூட்டிட்டு போக போறேன். வாங்க இந்த உலகத்தை உள்ள போய் பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் சீசன்ஸ் எப்படி மாறுதுன்னு இல்லையா? இந்த அழகான கரெக்டா கணிக்க முடியற ஒரு விஷயம்தான் நம்ம இந்த பிரபஞ்சத்தையே புரிஞ்சுக்கிறதுக்கான முதல் ஸ்டெப்பு. இப்ப பாருங்க, ஒரே பூமி தான், ஆனா ஒவ்வொரு சீசனுக்கும் எப்படி ஒரு புது லுக்கு கொடுக்குது பாத்தீங்களா? இந்த மாற்றம் தான் நம்ம பயணத்தோட ஸ்டார்டிங் பாயிண்ட். நம்ம பிரபஞ்சத்தை பத்தி புரிஞ்சுக்க எங்கேயோ தூரத்துல இருக்கிற ஸ்டார்ஸை தேடி போகவே வேண்டாம். நம்ம கண்ண முன்னாடியே நடக்கிற இந்த சீசன் சேஞ்ச் இருக்கே, அதுவே போதும். இதுதான் நம்ம எல்லாருக்குமான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். ஈக்வினாக்ஸ் இந்த வார்த்தைக்கு லத்தீன்ல சமமான இரவுன்னு அர்த்தம். சிம்பிளா சொல்லணும்னா பகலும் ராத்திரியும் கிட்டத்தட்ட ஒரே நீளத்துல இருக்கிற ஒரு நாள். சரி, இது எப்ப நடக்கும்? சூரியன் நம்ம பூமியோட நடுக்கோடு, அதாவது ஈக்குவேட்டரை கரெக்டா கிராஸ் பண்ணி போகும்போது தான். ஆனா இதுல ஒரு மேஜிக் இருக்கு. என்னன்னா, அந்த ஒரு செகண்ட்ல பூமியோட நார்த் போல் சவுத் போல் ரெண்டுமே ஒரே டைம்ல சூரிய வெளிச்சத்துல பிரகாசிக்கும். இது இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருமே அனுபவிக்கிற ஒரு விஷயம். இத வெறும் ஒரு வானத்துல நடக்கிற விஷயமா மட்டும் பார்க்க முடியாது. இத புரிஞ்சுக்கணுங்கிற மனுஷனோட ஆர்வம் இருக்கே, அது காலங்காலமா தொடருது. இங்க பாருங்க, ஒரு பக்கம் நம்மளோட முன்னோர்கள் இத கவனிக்கிறாங்க, இன்னொரு பக்கம் நாம இன்னைக்கு டெலஸ்கோப் மூலியமா பார்க்கறோம். டைம் தான் மாறி இருக்க தவிர அந்த கியூரியாசிட்டி கொஞ்சம் கூட மாறல பாருங்க. சரி, ஈக்வினாக்ஸ் வருது போகுதுன்னு சும்மா பார்த்துட்டு இருக்கிறது ஒரு பக்கம். ஆனா அடுத்த ஈக்வினாக்ஸ் எப்போ வரும்னு கரெக்டா கணிக்கிறது, அதுதான் அடுத்த லெவல். இங்க தான் நம்மளோட தேடல் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா மாறப்போகுது. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி. சும்மா சீசன் மாறுறத பார்த்துட்டு இருந்த நாம எப்படி மார்ச் 20, 2022ல ஈக்வினாக்ஸ் கரெக்டா 15:33 UTCக்கு, அதாவது ஒரு நிமிஷம் கூட மாறாம நடக்கும்னு சொல்ற அளவுக்கு வளர்ந்தோம்? யோசிச்சு பாருங்களேன், இது சாதாரண கணிப்பு கிடையாது. இது அறிவியலோட ஒரு பயங்கரமான பாய்ச்சல். இப்ப இந்த ஃபார்முலாவை பார்த்தா கொஞ்சம் தலை சுத்துற மாதிரி இருக்கா? பயப்படாதீங்க, நம்ம இதுக்கு கணக்கு போட போறதில்ல. இது ஜீன் மியாஸோட வானியல் அல்காரிதம்கள் புக்ல இருந்து எடுத்தது. நாம போன ஸ்லைட்ல பேசணுமே, அந்த நிமிஷம் மாறாத துல்லியம், அதுக்கு பின்னாடி இந்த மாதிரி சிக்கலான கணக்குகள் தான் இருக்கு. இந்த துல்லியம் தான் பிரபஞ்சத்தோட ரகசியங்களை திறக்கிறதுக்கான ஒரு மாஸ்டர் கீ மாதிரி. சின்ன சின்ன கிரகங்களோட அசைவு, அதோட சுற்றுப்பாதையில ஏற்படுற மைனர் சேஞ்சுன்னு எல்லாத்தையும் கணக்குல எடுத்துக்கிட்டாதான் இது முடியும். சொல்லப்போனா இது வெறும் நம்பர்ஸ் இல்ல, இது பிரபஞ்சத்தோட லாங்குவேஜ். சரி, இவ்ளோ கஷ்டப்பட்டு துல்லியமா கணிக்கிறதால நமக்கு என்ன லாபம்? வெறும் நம்பர்ஸ் தானா? கண்டிப்பா இல்ல. இந்த துல்லியம் தான் பிரபஞ்சத்தோட பல ஆச்சரியமான விஷயங்களை நமக்கு கிஃப்டா கொடுத்திருக்கு. வாங்க அந்த கிஃப்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். 60x. இந்த நம்பருக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான ரகசியம் இருக்கு. என்னது 60 மடங்கு பெருசா இருக்க முடியும்? நம்ம பூமியா இல்ல நம்ம சூரியனா? சும்மா கெஸ் பண்ணி பாருங்க. விடை நம்ம கற்பனை கேட்டின தூரத்துல கூட இல்ல. இதோ பதில். நம்ம மில்கிவே கேலக்சியை விட 60 மடங்கு பெரிய ஒரு அதிர்வலை. இது எப்படி உருவாச்சுன்னு தெரியுமா? 2 பெரிய கேலக்சி கூட்டங்கள் நேருக்கு நேரா மோதிக்கிட்டதால. பிக் பேங்கிற்கு பிறகு இந்த பிரபஞ்சத்துல நடந்த மிக சக்தி வாய்ந்த சம்பவங்கள்ல இதுவும் ஒண்ணு. யோசிச்சு பாருங்க, இந்த அதிர்வலைக்கு முன்னாடி நம்ம கேலக்சியே ஒரு சின்ன தூசி மாதிரி தான். அங்கே இவ்ளோ பெரிய ஒரு விஷயம் இருக்குன்னா, அப்போ வேற என்னென்ன மர்மங்கள் நமக்காக காத்துக்கிட்டு இருக்கோம்? வாங்க அடுத்த ஆச்சரியத்துக்கு வேகமா போலாம். இப்ப பாருங்க, 2 செம இன்ட்ரெஸ்டிங்கான மர்மங்கள். ஒரு பக்கம் என்செலடஸ்னு ஒரு நிலவு, அதுல இருந்து தண்ணி பீச்சி அடிக்குது. அதுக்கு கீழே ஒரு பெரிய கடலே இருக்கா இல்ல சும்மா பனிக்குள்ள இருந்து கொஞ்சம் தண்ணி வருதான்னு ஒரு பெரிய டிபேட்டே போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பாருங்க, இன்னும் ஷாக்கிங்கான ஒரு தியரி. நாம வாழ்ற இந்த மொத்த பிரபஞ்சமுமே ஒரு 3D ஹோலோகிராமா இருக்கலாம்னு சொல்றாங்க. என்னது, நம்பவே முடியலல்ல? இன்னும் இருக்கு, ஒரு கருந்துளை நேரா சுத்தாம 40 டிகிரிக்கு மேல சாஞ்சு சுத்திட்டு இருக்கு. நம்ம சேட்டலைட்டுகளையே அதோட இடத்தை விட்டு தள்ளி விடுற அளவுக்கு பவர்ஃபுல்லான சோலார் ஸ்டார்ம்ஸ் வருது. நம்ம பூமியை விட 2 மடங்கு பெருசா சூரிய புள்ளிகள் உருவாகுது. அப்பப்பா, இந்த பிரம்மாண்டம் நம்மள ஒவ்வொரு நிமிஷமும் ஆச்சரியப்படுத்துது. நாம இதுவரைக்கும் கண்டுபிடிச்சதே இவ்ளோ மிரட்டலா இருக்கு. ஆனா நம்மளோட அடுத்த கனவுகள் இதை விட பெருசு. வாங்க வானியலோட ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுதுன்னு ஒரு எட்டு பார்த்துட்டு வருவோம். சயின்டிஸ்டோட அடுத்த பெரிய கனவு என்னன்னு தெரியுமா? பூமியில இருக்கிற மாதிரி நிலாவையே சுத்தி ஒரு பார்ட்டிகிள் கொலைடர் கட்டணுங்கிறது தான்.
அப்ப பாத்துக்கோங்க, அறிவியலோட லட்சியத்துக்கு ஒரு எல்லையே கிடையாது. நம்ம தேடல் இப்போ பூமியை தாண்டி நிலாவுக்கு போயிடுச்சு. இந்த பெரிய ஐடியாவை பத்தி ஜேம்ஸ் பீச்சம்ங்கிற ஒரு சயின்டிஸ்ட் என்ன சொல்றாருன்னா, இது ஆரம்பத்துல ஒரு ஃபன்னான ஐடியாவா இருக்கலாம், ஆனா ஃபியூச்சர்ல வரப்போற சயின்டிஸ்ட்ஸ் இத நிலாவுல கட்ட வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு. இதுல இருந்து என்ன தெரியுது? இன்னைக்கு நமக்கு வேடிக்கையா தோன்ற ஒரு விஷயம்தான் நாளைக்கு ஒரு பெரிய உண்மையா மாறும். அதுதான் சயின்ஸ். இந்த மொத்த பயணத்திலிருந்தும் நம்ம கத்துக்கிட்ட ஒரே ஒரு விஷயம், மனுஷனோட தேடலுக்கு ஒரு எண்டே கிடையாது. ஒவ்வொரு விடை கிடைக்கும் போதும் அதிலிருந்து ஒரு புது கேள்வி வருது. சரி, அப்போ நம்மளோட அடுத்த கண்டுபிடிப்பு என்னவா இருக்கும்? இந்த கேள்விக்கு பதில் தேடுறது தான் நம்மள முன்னாடி நகர்த்திக்கிட்டே இருக்கு. இந்த பெரிய பிரபஞ்ச பயணத்தை ஒரே ஒரு வார்த்தையோட முடிச்சுக்கலாம். அடுத்த தடவை வெளியே போகும்போது ஒரு நிமிஷம் வானத்தை அண்ணாந்து பாருங்க. நம்மளோட எல்லா பதில்களும், அதை விட அதிகமான கேள்விகளும் அங்கதான் நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு. தேடுவோம்.